ஒரு காலத்துல தர்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை பாக்குறவங்க தான். ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தங்க மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவன் தான் நம்ம சின்னையா. அவனுக்கு வேலை செய்யறதுனா சுத்தமா பிடிக்காது. ஆனா வேலை செய்யறவங்கள பத்தி ஏதாவது பேசுறதுனா மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறது, யாராவது பேசிக்கிட்டு இருந்தா என்ன பேசுறாங்க அப்படிங்கறது நல்லா கவனிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த விஷயத்துல கொஞ்சம் அவனுக்கு தோணுதையும் சேர்த்து கலந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்றது. இதுதான் இந்த சின்னையாவோட வேலையே. அப்படிப்பட்ட சின்னையாவோட பேச்ச கேட்டு ரெண்டு உயிர் நண்பர்கள் பிரிஞ்ச கதை தான் இந்த கதை. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் காலையில ராமையா அவனுடைய வயல்ல நின்னுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வியாபாரி அந்த பக்கமா வந்தாரு. ஐயா, கொஞ்சம் எனக்கு வழி சொல்றீங்களா? இந்த வழியில போனா சத்திரம் வரும்னு சொன்னாங்க. ஆனா எவ்வளோ தூரம் போனாலும் சத்திரம் வரல. அட கடவுளே, நீங்க தப்பான வழியில எல்லாம் வந்திருக்கீங்க. சத்திரம் இந்த பக்கம் இல்லைங்க, அந்த பக்கம் இருக்கு. நீங்க வந்த வழியிலேயே திரும்பி போனீங்கன்னா உங்க இடது பக்கமா ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த வழியில போனா சத்திரம் வரும். அப்பாடா, நல்ல வேலையா உங்களை பார்த்தேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. என் பேரு சோமையா. நான் ஒரு துணி வியாபாரி. திருவிழாக்கு வந்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற மூட்டையில இருந்து ஒரு சின்ன பையன் எடுத்தான். இந்தாங்க, இது எங்க ஊர்ல மட்டுமே கிடைக்கிற கத்திரிக்காய் விதைங்க. போட்டு பாருங்க, விளைச்சல் ரொம்ப நல்லா வரும். அட, இதுக்கு எதுக்குங்க பரிசெல்லாம்? வழி சொன்னதுக்கெல்லாமா பரிசு? வேண்டாங்க. பரவாயில்லங்க, என் சந்தோஷத்துக்காகத்தானே கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. அப்படி சொல்லி சோமையா அங்கிருந்து போயிட்டாரு. ராமையா அந்த விதைகளை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். இது எல்லாத்தையுமே சின்னையா பொதருக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருந்தான். அப்போ அவனுக்குள்ள ஒரு கெட்ட யோசனையும் வந்துச்சு. அதே யோசனையோட இன்னொரு வயல்ல உட்காந்துக்கிட்டு இருந்த சுந்தரையா கிட்ட அவன் போனான். ஓ சுந்தரையா, இங்க தான் இருக்கியா? என்ன வேலை முடிச்சிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கியா? அங்க உன்னோட உயிர் நண்பன் பெரிய பெரிய வியாபாரமெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு தெரியாது போலையே. சுந்தரையா சிரிச்சுக்கிட்டே, என்ன சின்னையா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? ராமையா என்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டான். எங்க நட்பை பத்தி தெரியும்ல. நான் என் கண்ணால பார்த்ததை தானே சொல்றேன். ராமையா யாரோ ஒரு வியாபாரி கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பணப்பைய கூட வாங்கிக்கிட்டாரு. ஒருவேளை உங்க வயலுக்கு பக்கத்துல ஒரு காலி வயல் இருக்கு இல்லையா, அத உனக்கு தெரியாம அவர் வாங்க போறாரோ என்னமோ. அதை கேட்டு சுந்தரையா சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு சின்னையா, எப்பவும் உனக்கு இதே வேலை. எதையோ பார்த்து எதையோ சொல்றது. என் நண்பன்கிட்ட யாரும் பணப்பைய கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் சில்லறையா இருக்கும். அது பணப்பை தான். சில்லற பணத்துக்கெல்லாம் அவ்வளோ நேரமா பேசுவாங்க. அந்த வியாபாரி ராமையா கிட்ட பணப்பைய கொடுத்ததுக்கு அப்புறமா அதை இடுப்புல சுருக்கிக்கிட்டு யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தான். எதுக்கு அந்த திருட்டு பார்வை? முதல்ல இந்த விஷயத்த உன்கிட்ட இருந்து எதுக்கு மறைக்கணும்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயே எதுவும் தெரியாத மாதிரி போய் அவங்கிட்ட என்னன்னு கேளு. அப்ப அவன் தடுமாறி ஏதாவது சொல்லுவான். அப்ப தெரியும் நான் சொன்னது உண்மைன்னு. சின்னையா அந்த அளவுக்கு அழுத்தமா சொன்னதுனால சுந்தரையா மனசுல எங்கேயோ ஒரு மூலையில சந்தேகம் வந்துச்சு. ஆனா ராமையா என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்டானே. ஒருவேளை இவன் சொல்ற மாதிரி எதையோ மறைக்கிறானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமையாவை பார்க்க சுந்தரையா போனாரு. சின்னையா சொன்னது எல்லாமே அவருடைய மூளையில ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு வழியா ராமையா கிட்ட போனாரு. ஆனா எப்பவும் போலவே ராமையாவை பார்த்து சிரிச்சு பேச முடியல. நண்பன் கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை ராமையாவும் கவனிச்சான். ஆனா அவன் அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ சுந்தரையா எதுவும் தெரியாத மாதிரி, என்ன ராமையா, வயல்ல வேலையெல்லாம் எப்படி நடக்குது? புதுசா எதனா விசேஷம் இருக்கா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, விசேஷம்லாம் ஒன்றும் இல்லடா. விதை கிடைச்சிருக்கு, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அதை தவிர சொல்கிறதுக்குன்னு எதுவும் இல்லை. எல்லாம் வழக்கம் போல தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ராமையா உண்மையை சொன்னாலும் சுந்தரையாவோட மனசுக்குள்ள மட்டும் அவன் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னது ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுது. சின்னையா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சுந்தரையா நம்ப ஆரம்பிச்சாரு. அப்போ சுந்தரையா, ஓ அப்படியா, சரி சரி, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சுந்தரையா அங்கிருந்து போயிட்டாரு. சுந்தரையா நடந்துக்கிட்ட விதம் ராமையாவுக்கு ஒண்ணுமே புரியல. இது இப்படி இருக்கும்போது சின்னையா
அவனுடைய 2வது வேலைய ஆரம்பிச்சான். அவன் நேர ராமையாவோட பொண்டாட்டி லக்ஷ்மிய பார்க்க போனான். ஏம்மா லக்ஷ்மி அம்மா வீட்டில் தான் இருக்கியா? ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். என்னாச்சு சின்னையா? ஏன் ரொம்ப பதட்டமா இருக்க? பதட்டம் எதுவும் இல்லைம்மா. பாவம் உன் புருஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. ஆனால் அந்த சுந்தரையாவுக்கு உன் புருஷன் மேலே எப்பவும் ஒரு கண்ணு தான். லக்ஷ்மி அதை கேட்டு ஆச்சரியமா, என்னது சுந்தரையா அண்ணனா? அவங்க 2 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் எதுவும் தப்பாக நினைக்கலம்மா. இன்னைக்கு ஊருக்கு நடுவில் ஆலமரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு ராமையாவுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு, அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதை நான் கேட்டுட்டு வந்து தான் சொல்கிறேன். உன் புருஷன்கிட்ட சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு. அப்படின்னு சொல்லி சின்னையா அங்கிருந்து போயிட்டான். லக்ஷ்மிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துச்சு. சாயந்தர நேரம் புருஷன் வீட்டுக்கு வந்ததும் சின்னையா சொன்ன விஷயத்த சொன்னான். அப்ப ராமையாவுக்கும் காலையில சுந்தரையா நடந்துகிட்ட விதம் ஏதோ சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. சின்னையா சொன்னது உண்மைன்னு நினைச்சான். இந்த பக்கம் சுந்தரையா பொண்டாட்டி பார்வதி கிட்ட, பார்வதி, நம்ம கலப்பை உடஞ்சி போச்சு. வயலில் நிறைய வேலை இருக்கு. ராமையா கிட்ட போய் கலப்பை வாங்கிட்டு வா. நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. எப்பவுமே நீங்க தானே போவீங்க. வேண்டாம் வேண்டாம், நீயே போ. இப்பெல்லாம் அவன் என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. லக்ஷ்மி, பாத்தியா? கலப்பைய வாங்க அவன் பொண்டாட்டியை அனுப்பி வச்சிருக்கான். என் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் போல. சின்னையா சொன்னது உண்மைதான். அவனுக்கு என் மேல பொறாம வந்துடுச்சு போல. நான் தான் முதவே சொன்னேங்க, எதுக்கும் நாம கவனமா தான் இருக்கணும். இப்படி ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிறதும் இல்ல, பேசிக்கிறதும் கூட விட்டுட்டாங்க. அவங்க குடும்பம் 2மே தூரம் தூரமா போக ஆரம்பிச்சுது. இந்த மாற்றம் ஊர்க்காரங்க எல்லாருமே கவனிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஊர் திருவிழா வந்துச்சு. ஊரே ரொம்பவும் கலகலப்பா இருந்துச்சு. எப்பவும் போலவே அந்த ஊரோட கோவில்ல திருவிழாவுக்காக அன்னதானமும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னதானத்துல ராமையா சுந்தரையா குடும்பம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஆனா இந்த தடவை 2 பேருமே எதிர்க்க உட்காந்து இருந்தாங்க. சொல்ல போன ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்க கூட இல்ல. இது எல்லாத்தையுமே அந்த ஊரோட தலைவர் கவனிச்சாரு. அப்ப ஊர் தலைவர் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட, என்னடா இது, பார்க்கறல்ல, ராமையாவும் சுந்தரையாவும் எதிரிங்க மாதிரி மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போலையே. ஆமாங்க ஐயா, 1 மாசமா 2 பேரும் பேசிக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ என்னமோ. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாச்சே. இப்படி பிரியறது சுத்தமா நல்லா இல்ல. அவங்கள வர சொல்லு, நான் பேசணும். அப்படி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர் தலைவர் அவங்க 2 பேரையுமே ஊர் பஞ்சாயத்துக்கு வர சொன்னாரு. வாங்க உட்காருங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒற்றுமையா இருந்த நீங்க இப்ப எதிரிங்க மாதிரி மாறிட்டீங்களே. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? என்ன எதுக்காக ஐயா கேட்குறீங்க? அவங்கிட்டயே கேளுங்க. என்னை விட அவனுக்கு பணம் சொத்து தான் முக்கியமா போச்சு. எனக்கு தெரியாம ஏதோ ரகசியமா வியாபாரம் பண்றான். நான் ரகசிய வியாபாரம் பண்றேனா? என் வளர்ச்சி பிடிக்காம பொறாமப்பட்டு என்னை அழிக்க பார்க்குற நீயா இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேனா? என் வயலுக்கு பக்கத்தில் இருக்கிற வயலை நீ வாங்க முயற்சி பண்ணல. அதுக்கு அந்த வியாபாரி உனக்கு பணப்பைய கொடுக்கலையா? பணப்பையா? அவன் கொடுத்த பையில இருந்தது விதைங்கடா. அதுக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் பேசுறத வச்சு பார்த்தாலே தெரியுது 3வதா இதுல வேற யாரோ இருக்காங்கன்னு. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னது யாரு? சின்னையா. சின்னையாதான். அப்படின்னு சொன்ன உடனே ஊர் தலைவர் உடனே பஞ்சாயத்துக்கு சின்னையாவை வர சொன்னாரு. ஊர் பஞ்சாயத்துல ஊர் தலைவர் ராமையா சுந்தரையா ஊஜனங்க எல்லாரும் இருக்கிறத பார்த்தப்பவே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன சின்னையா, 2 உயிர் நண்பர்களை பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இப்ப பிரிஞ்சதை பார்த்து சந்தோஷப்படுறியா? அப்ப சின்னையா பார்த்துட்டமா, ஐயோ, நான் என்னங்க ஐயா பண்ணேன்? நான் எதுவுமே சொல்லலையே. எதுவும் சொல்லலையா? ராமையா பணப்பையா வாங்கினான்னு என்கிட்ட வந்து சொன்னியே. சுந்தரையா என்னை பார்த்து பொறாமப்படுறான்னு என் பொண்டாட்டிக்கிட்ட நீ தானே சொன்ன. அது நான் ஏதோ சும்மா விளையாட்டா சொன்னேன். வாய மூடு. நீ பண்ண வேலையில இன்னைக்கு 2 உயிர் நண்பர்கள் பிரிஞ்சிட்டாங்க. அப்பதான் அந்த துணி வியாபாரியான சோமையாவும் அந்த பக்கமா வந்தாரு. இங்க என்னங்கய்யா பிரச்சனை? இங்க பாருங்க வியாபாரி, நீங்களே சொல்லுங்க. அன்னைக்கு ராமையாவுக்கு நீங்க கொடுத்தது பணமா இல்ல விதையா? அன்னைக்கு நான் அவருக்கு கொடுத்தது விதை தாங்க. அவர் எனக்கு வழி சொன்னாரு. அதுக்கு கைமாறா நான் அவருக்கு விதை கொடுத்தேன். என்ன ஆச்சு? உண்மை தெரிய வந்துச்சு. சுந்தரையா ராமையா 2 பேருமே
வருத்தப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்க. என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஏதோ அறிவில்லாம இப்படி பண்ணிட்டேன். இனி இப்படி பண்ண மாட்டேன். அதை கேட்ட அந்த ஊரோட தலைவர், மன்னிக்கிறதுக்கு நீ செஞ்சது சின்ன தப்பு இல்ல. ஊர் தலைவர் அன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொன்னாரு. பஞ்சாயத்துல ராமையா சுந்தரையா கிட்ட சின்னையா மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு மாசம் வரைக்கும் வாய் திறந்து அவன் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதே ஒரு மாசம் அவன் ராமையாவோட வயல்லையும் சுந்தரையாவோட வயல்லையும் 2 பேர் வயலையும் கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களோட மதிப்பு அவனுக்கு தெரிய வரும். மன்னிச்சிடு நண்பா, உன் நட்பை போய் சந்தேகப்பட்டுட்டேன். என்னையும் நீ தாண்டா மன்னிக்கணும். நானும் தானடா அதே தப்பை பண்ணியிருக்கேன். தலைவர் அதை கேட்டு, இங்க பாருங்க, 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசிக்கணும். ஒருத்தவங்க சொல்றத கேட்டு மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு யாரு மேலேயும் சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா உங்க நட்பு அதுக்கப்புறம் நீடிக்காது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம கிட்ட ஏதாவது சொல்றவன் அறிவிக்கிட்டவனா இருக்கலாம், ஆனா நாம அறிவாளியா இருக்கணும். எவனாவது ஏதாவது சொல்றதை கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக்கிக்க கூடாது.